அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உம் அன்பிற்கழிவுண்டோ? ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழிவுண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அன்புக்குரியவர்களே, பிறப்பு என்பது இறைவனின் கொடை. இறப்பும் கடவுளின் மாபெரும் கொடை. ஏனெனில் விண்ணகத்திலிருந்து வந்த நாம் விண்ணகத்திற்கு செல்ல இறப்பு வாயிலாக அமைகிறது. தாய் அவர்கள் சம்மனசு மேரி என்ற பெயரை தாங்கிய நிலையிலே அவருடைய முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். எல்லோரையும் அன்புடன் வரவேற்று பாசத்துடன் உபசரிப்பார்கள். யாராயிருந்தாலும் அவர்கள் விரோதிகளாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற உயர்ந்த உன்னத மன்னிக்கின்ற மனநிலை இந்த தாயிடம் விளங்கியது. கணவனை இழந்த பிறகு, தன்னுடைய 2 மகன்களை இழந்த பிறகு, பிள்ளைகளை அன்போடு பார்த்து சம்மனசை போல வழிகாட்டினார்கள், பாதுகாப்பு அளித்தார்கள், உதவி செய்தார்கள். இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தன்னுடைய ஜெபத்தினால், அதிலும் சிறப்பாக துன்பத்தை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து ஒப்பு கொடுத்து தன் குடும்பத்திற்காகவும் தல திருச்சபைக்காகவும் ஜெபித்தார்கள். இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றை தர வேண்டுமென்று நாம் ஜெபிப்போம். பாசமிகு ஆயர் அவர்களே, உடன் சகோதர குருக்களே, சிறப்பாக மறைவட்ட முதன்மை அருட்தந்தையர்களே, உற்றார் அருட்சகோதரிகளே, உற்றார் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் தாயுடைய ஜபம் அமைதியாக அதிகம் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, என்னடா இவன் எதற்கெடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். என் தாய் 15 ஆண்டுகள் தன் பிறந்த வீட்டிலே வளர்ந்தவள். 94 வயதிலே 15 ஆண்டுகளை தாய் வீட்டில் கழித்து மீதி 79 ஆண்டுகளை எங்களுடைய இல்லத்திலே தந்தையோடும் அவர் பெற்ற பிள்ளைகளோடும் அவர் செலவழித்திருந்தாலும், கணவனை 87 இழந்து இந்நாள் வரையில் ஏறக்குறைய 37 ஆண்டுகள் அவர் தனிமையில் வாழ்ந்தாலும், அந்த 37 ஆண்டுகளிலே நான் அவரோடு செலவிட்டது 25 ஆண்டுகள். நான் பள்ளி படிப்பு படிக்கின்றவர் 15 ஆண்டுகள். ஆக அவருடைய வாழ்விலே, எங்களோடு வாழ்ந்த வாழ்விலே
ஏறக்குறைய பாதி நாட்களை பாதி ஆண்டுகளை நான் எடுத்திருக்கின்றேன். அதனால்தான் என்ன சின்ன வயசா, 94 வயசு, இன்னென்ன ஓட போகிறாங்களா, ஆண்டவர்கிட்ட எடுத்து கொள்ளட்டுமே என்று எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் அந்த பாசம் என்கின்ற உணர்வை அதிகமாகவும் அவருடைய அந்த என்னுடைய இளமை கால குருத்துவ பணியிலே எனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பல்வேறு விதத்திலே தன்னுடைய ஜபத்தினால் அன்னைக்கு இருக்கக்கூடிய கடைசியில் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னாக்கா, என்னிடம் பேசிய வார்த்தைகள் மற்றவிட வேணா வலிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னிடம் சொல்லலை. என்னம்மா வலிக்குதா? ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு மரிசூசி துணை. அவர் எங்களுக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுத்த ஜபமும் அதுதான், அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையும் அதுதான். அந்த ஒரு உரிமையில்தான் எனக்கு அழுகி வருகிற வழியே அவரை வைத்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அவரிடம் பார்த்த நிறைய கஷ்டங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் அனுபவித்த இன்பங்களை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அந்த அனுபவத்திலும் கஷ்டத்திலும் கூட ஒரு நாளும் மனம் தோர்ந்து போனவர் கிடையாது. ஒரே பிள்ளை வீட்டிலே உடன்பிறப்புகள் கிடையாது. சின்ன வயதிலே தந்தை இழந்தவர். எங்களுக்கு இன்னொரு அம்மாவை கொடுத்தவர். அவருடைய அம்மாவை எங்களுடைய அம்மாவாக கொடுத்தவர். பெரியாட்டம்மா என்று அவர் நாங்கள் அழைப்போம். அந்த அளவிற்கு எங்களை வளர்த்தவர். கஷ்டங்கள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவருக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் என்ன செய்தாலும் எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை என்பது தான் கடைசி நிற்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தாயிடம் கண்ட அந்த விசுவாசம், கடின உழைப்பு, என்னோடு செலவிட்டு எனக்கு ஆக வாழ்ந்த வாழ்க்கை, இதற்காக நான் ஆண்டவருக்கு என் தாயின் வழியாக நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபியுங்கள். ஜெபம் ஒன்றே இன்னைக்கு நம்முடைய பாசமிகு ஆயரவர்கள் ஜெபம் ஒன்றே வாழ்வை மாற்றும் என்றார். ஜெபம் ஒன்றே நம்மை ஓரளவு இணைக்கக்கூடியதாக இருக்கும். அவர் விண்ணகம் சென்றிருப்பார். கடந்த 2.5 மாதங்களாக அவர் பட்ட வேதனை சொல்லி மாறாது. நிச்சயமாக உத்திரேஸ்தலத்திலே ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் உத்திரேஸ்தலத்திலே அனுபவத்தை அவர் இங்கே பெற்றிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஆக இறைவன் எங்களுக்கு அவரை எடுத்துக்கொண்டதிலே மகிழ்ச்சி தான். ஏனென்றால் நான் பல இடத்திலே சொல்லுவது உண்டு, வாழ்வை சாவை கொண்டாட வேண்டும் என்று. கிறிஸ்தவர்களுக்கு சாவு என்பது விண்ணக நுழைவு வாயில். ஆகவே அதை கொண்டாட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் கொண்டாடுகின்ற மனநிலை இப்பொழுதுதான் வரமாட்டேன் என்கிறது. தொடர்ந்து என்னுடைய அன்னைக்காக ஜெபியுங்கள். என் உடன் பிறப்புகளுக்காக ஜெபியுங்கள். எனக்காகவும் சிறப்பாக ஜெபியுங்கள். நேரத்தில் என் தாயுடைய பேர குழந்தைகள் சார்பாக அருள் சகோதரி செலின் மேரி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தாயை பற்றி சொல்லுவார்கள். மறையுரையில் பிஷப் சொன்னாங்க, ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு, ஜபம் மிகவும் வல்லமை உள்ளது என்று. நான் அதை அனுபவித்திருக்கிறேன் சிறு குழந்தையிலிருந்து. அம்மாச்சி, எங்கள் அம்மாவுடைய அம்மா ரொம்ப, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கூட அவங்களால தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா 1.5 வயசு இருக்கும்போது ஐ வாஸ் அபவுட் டு இறந்துற சமயத்தில் இருக்கும்போது ஷீ இஸ் த ஒன், அவங்களால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது அவங்களோட இருந்திருக்கிறேன் 1 வருஷம் ஃபுல்லாக. ஸோ ஐ காட் ஆல் ஹர் லவ் அண்ட் அட்டென்ஷன். அப்போது ஐ ஹவ் சீன் ஹர், நான் அவங்கள பார்த்துருக்குறேன் ஜபம் பண்ணுறது, புக் எடுத்து டெய்லி. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருக்கிறேன்ல, அதனால் எனக்கு தெரியும் அவங்களுடைய ஷெட்யூல் என்னான்னு. நிறைய ஜபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பேர பிள்ளைங்களை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு சிஸ்டராக அவங்க முன்னாடியெல்லாம் நிற்கிறேன்னா அது அவங்களுடைய பிரார்த்தனையும் இருக்குது, அவங்களுடைய ஜெபமும் இருக்குது. மை அங்கிள் அவங்களுக்கும் ரொம்ப
பிகாஸ் அன்னையுடைய ஜெபம் வந்து ரொம்ப மேன்மையானது. ஒரு குருவானவருக்கு அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜெபம், அதுதான் அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல குருவானவராக இருக்கிறதுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்துருக்கிறாரு கடவுள். அதே மாதிரி எனக்கும் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னுடைய தாழ்ந்த சூழ்நிலையில், லோ டைம் சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷில் எனக்கு தமிழ் அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை, தொடர்ந்து ரொம்ப வருஷம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன இப்போது சொல்ல வரேன்னா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அம்மாச்சியாக இருந்து என்னை வழி நடத்தினதுக்கு, எனக்கு பாதுகாத்தது, எனக்கு ஜெபம் செய்தது, அவங்களுடைய ஜெபத்து மூலமாக என்னை பாதுகாத்ததுக்கு எல்லாத்துக்கும் I just want to give a fitting farewell to her, that God may bless her and grant her eternal life. And I know that she is already with the angels and saints. இப்போ அவங்க மோட்சத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தும் கூட நம்மளுடைய மன நிம்மதிக்காக, மன நிறைவுக்காக நான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன். ரொம்ப நன்றி. நான் இப்போ பேசினது எல்லாமே எனக்காக மட்டும் கிடையாது, என்னையும் எல்லா பேர பிள்ளைங்களுக்கும் சேர்த்து. நான் அனுபவித்தது அம்மாச்சி மூலமாக மற்ற எல்லா பேர பிள்ளைங்களும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்காக நான் இங்கே நின்று அவங்க சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய நன்றி அண்ட் குட் பை. நன்றி சொல்லுகின்ற நேரம். ஆகவே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். வகுப்பு தோழர் என்ற முறையில் அருள் தந்தை அடைக்கல சாமியுடைய தாயாரை பற்றி ஒரு சில ரெண்டு கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து எல்லோருக்கும் நன்றி சொல்லி முடிக்க வந்திருக்கிறேன். 37 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பயிற்சி பாச ரீஜென்சி இருந்தபோது தான் அருள் தந்தை அடைக்கல சாமி அவருடைய தந்தையை இழந்த நேரம். அப்போது தான் அவருடைய தாயை நான் சந்தித்திருக்கிறேன். அதன் பிறகு விடுமுறைக்கு வந்த நாட்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். அந்த பாசமுள்ள தாயை தான் என்னால் இன்னும் பார்க்க முடிகிறது. இன்னும் அதிகமாக பெரம்பலூரில் இருக்கும்போது, நான் அன்னமங்கலத்தில் இருந்தபோதும் இன்னும் நெருக்கமாக அவங்க வரலனாலே, என்னப்பா அம்மாவை பார்க்க வரலையா, இந்த மகன் வரலையே, அந்த பாசத்தை உணர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவரிடையே விழுந்த அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எல்லாம். ஆகவே சாமியார் மகன்கிட்ட அவர் பேசினது 2 காரணத்துக்கு தான் கேட்டாங்க. முதல் காரியம், எல்லா பிள்ளைகளும் அவங்க மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளை இருப்பாங்க, நீ தனியாக இருப்ப, நான் உன்னோட வந்து இருக்கிறேன்பா, நான் ஆஸ்பத்திரி போனேன் எங்கேயும் போனேன் என்ன பண்ணுவேன், என்னை எப்படி எல்லாம் கூட்டிகிட்டு போவேன். ஆகவே மகன் ஒரு காரு இருந்தால் நம்மளை எல்லாம் கவனிச்சுக்காரு, மகனோட உடன் இருப்போ என்ற ஆசை தான் முதல் ஆசையாக. 2வது ஆசை, என்னை முடியாத காலகட்டத்தில் தான் சொந்த வீட்டில் தான் வீட்டோட பேரப்பிள்ளைகளோட கடைசி காலத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டான். வேறு எதையும் சாமியார் மான்ட்டு அவங்க கேட்கவே இல்லை. ஆகவே தான் அருள் தந்தை கடைசியில் கீழே மேற்கிழப்பட்டு கேட்டு வந்தபோதும் இங்கு வந்து அவங்க அம்மாவை பார்ப்பதற்கும் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய நாட்களில் அவர் கேட்டது அதுதான். மற்றபடி மகனுக்காக ஜெபிப்பார், பேர பிள்ளைகளுக்காக பாசத்தோடு இருந்த அந்த கருத்துக்களை அவங்க கஷ்டத்தை கடைசி வரையும் யார்ட்டையும் சொல்லவே, என்ன கஷ்டமாகவே வெளியிலே சொல்லாமல் அந்த இயேசுவின் பாடுகளில் இருந்ததை நாங்களும் பார்த்துருக்கிறோம். வாங்கப்பா, அந்த பாசத்தோடு இருந்த வகையில் நிச்சயமாக அவர் எல்லோருக்காகவும் பரிந்து பேசுவார்கள். அவரோட சந்தித்தவர்கள், அவருடைய நட்பை அனுபவித்த வகுப்பு தோழர்கள் எல்லோருக்கும் என்ற முறையிலே அம்மாவுக்கு நாங்கள் வகுப்பு தோழர் என்ற முறையில் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மா, நீங்கள் எங்களுக்காக இறைவனிடம் பேசுங்கள். இன்றைய நாளிலே
நம்முடைய ஆயர் பாம்பே செல்ல வேண்டிய நிலையிலே செய்திகள் அறிந்தபோது உடனடியாக நமது ஆயர் ஜீவானந்தம் அவர்கள் நம்முடைய அருள் தந்தையை அடக்கல சபை தொடர்பு கொண்டார். எங்களுடைய பேராசிரியர் 3 பேர் ஆயராக இருக்கிறாங்க, நமது ஆயரும் இல்லை, நமது மேலாண் ஆயர் இருக்கிறார், யாராவது ஒரு ஆயர் வர வேண்டும் என்ற ஆதங்கத்திலே நாங்கள் முயற்சி எடுத்தோம் நேற்று இரவு. அப்பொழுது நமது ஆயர் உடனே நம்முடைய மேலாண் ஆயர் தொடர்பு கொண்டார். அவர் தொடர்பு கொண்டு ஆயர் வருகிறேன் என்று அனைத்து ஏற்பாடுகளையும், நான் இல்லை என்றாலும் அந்த குறை இல்லாத அளவுக்கு எங்களுடைய நண்பர் ஆயராக இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் இல்லாதது மாதிரி இல்லாத அளவுக்கு அவர் சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது ஆயர் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் பெயரால் அருள் தந்தை பெயரால் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். செய்தி கிடைத்த உடனே நமது மேலாண் ஆயர் அவர்கள் உடனே தொடர்பு கொண்டார். நாங்கள் வீட்டில் இருந்தோம் நேற்று இரவு. ஆகவே நமது ஆயர் எஃப் சாமி அவர்கள் உடனே தந்தையோடு தொடர்பு கொண்டு நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி நேரத்தை கேட்டு உடனே தொடர்பு கொண்டு இன்று சிறப்பாக ஒரு ஆழமான நல்ல ஒரு மறையுரையாற்றி ஒரு அற்புதமான ஜபத்தின் வல்லமையை இறப்புக்கும் செயலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான செய்தியை நமக்கு பகிர்ந்து கொண்ட நமது மேலாண் ஆயர் அவர்களுக்கு குடும்பத்தின் பேரால் அருள் பெயரால் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அனைத்து மறைவட்ட முதன்முகர் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் மனமார்ந்த தந்தையின் குடும்பத்தின் பேரால் நன்றியை செலுத்துகிறோம். இந்த மண்ணிலே பிறந்த அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் வந்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் நமது மறைமாவட்ட குருக்கள் இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகவே தான் 4 மணிலாம் வேண்டாம் 3 மணிக்கு வைத்தால் ஈவினிங் புசிக்கு போக முடிய நோக்கத்தில் ஏற்பாடு செய்தோம். ஆகவே மறைமாவட்ட குருக்களும் துறவர சபையை சேர்ந்த குருக்களும் இங்கே அதிகமாக வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் ஷெப்பர்ட் செமினேரியிலே படித்த பல குருக்கள், பல மறைமாவட்டம் 6 மறைமாவட்டத்தில் இருந்த பலரும் அலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் செய்தி வழியாகவும் என்னுடைய நண்பர் என்ற முறை எனக்கும் செய்திகள் வழியாகவும் நிறைய செய்திகள் அனுப்பி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய வகுப்பு தோழர்கள் எல்லோருமே ஆண்டுதோறும் சந்திப்போம். என்றும் ஒரு சில வகுப்பு தோழர் நாங்கள் வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் இருந்தும் அருள்நாதன் மற்ற வந்திருக்கிறாங்க. ஆகவே வகுப்பு தோழர் அனைவருக்குமே நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அவர் பணிபுரிந்த கொனடை பங்கு, கல்பாளையம், மாணிக்கப்புரம் மற்றும் மலத்தாங்குளம், சுக்காம்பார் பங்கு, பெரம்பலூர், கீழே மைக்கேல்பட்டு அனைத்து இடங்களிலிருந்தும் நிறைய இறை மக்கள் இன்னைக்கு வருகை தந்தார்கள். அங்கெல்லாம் நானும் சில இடங்களில் பணியாற்றியதால் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆகவே அனைத்து இறை மக்களுக்கும் குடும்பத்தின் பேரால் அருள் தந்தை பேரால் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக யாம் இருக்கோம் பயமேன், நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், சலேசுக்கர் எல்லோருமே உறவுகள், நட்புகள், தோழமைகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதில் முன்னேற்பாடு செய்து அருமையாக செய்து தந்திருக்கின்றார்கள். ஆகவே அருள் தந்தை அடைக்கல சாமியின் பெயரால் உங்கள் குடும்பத்தின் பெயரால் உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமை உணர்விலே வகுப்பு தோழர் என்ற முறையிலே அவரோடு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பழகியிருக்கின்றோம்ல, உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் எல்லோருக்குமே பாடல் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் எழுந்து நிற்போம். தமிழில் திருப்பலிக்காக கடவுளுக்கு சற்று நேரம் அமைதியாக நன்றி சொல்வோம். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திரு உடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரி சமணசுமேரி அவர்கள் கிறிஸ்து அளிக்கும் அதை விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, என் தாயுடைய இறுதி காலத்திலே அவர் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவருக்காக நேரத்தையும் பொருளையும்
தங்களுடைய சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தி அவரை சிறப்பாக கவனித்து கொண்டவர்கள் எனக்கு முன்னால் பிறந்த என்னுடைய அண்ணன் சுசராஜ் என்கின்ற புலுவர். அவரும் அவருடைய மனைவி என்னுடைய அண்ணி சரியத்தவர்களும் அவருடைய மகள் அஜோனா அவரும் மிகவும் சிறப்பாக அவரை கவனித்து கொண்டார்கள். இம்மூவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உடன் பிறந்த என்னுடைய அண்ணன் வெளியில் இருக்கிறார். அவருக்கும் ஏறக்குறைய 75 ஆண்டுகள். அவரும் தள்ளாத நேரத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் அவரும் தொடர்ந்து என் அன்னைக்காக ஜெபித்திருக்கிறார். அவருக்கும் எனது நன்றிகள். 2 பெண் பிள்ளைகள், ஒரு அக்கா ஒரு தங்கை. அவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவருக்கு உதவி இருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், அவருக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எனது நன்றிகள். 2 பிள்ளைகள் இழந்திருந்தாலும் அவர் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்திருக்கின்றார். சிறப்பாக பங்கு தந்தையவர்கள் அவருக்கு ஆன்மீக காரில் குறை வைக்காமல் தேவையான நேரத்திலே திருவுணவு கொடுத்து அவரை தேற்றி வந்திருக்கின்றார். ஆகவே பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் என் அம்மாவுடைய ஆன்மாவுக்காக எடுத்த அனைத்து விதமான ஞான காரியங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆயர் தலைமையில் ஆயரால் தான் திருப்பலி நடத்தப்பட வேண்டும் என்று வெகு காலமாக அன்னை ஆசைப்பட்டார். எங்கே என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது நமது இந்நாள் ஆயர் இல்லாத பட்சத்தில் ஆயர் அவருடைய தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய ஃபோன் அவுட் ஆஃப் ரீச்னு வந்துச்சு. அதன் பிறகு அவரை நான் தொடர்பு கொள்ளலை, மற்றவர்கள் தான் அவரை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் குறித்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அன்னையின் இறுதி ஆசியையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மேதகு ஆயர் அவர்களுக்கு எனது குடும்பத்தாரின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லா அருள் தந்தையர்களுக்கும் நன்றி, எல்லா வட்டார முதன்மை அருள் தந்தையர்களுக்கும் நன்றி. வாட்ஸ்அப்பிலேயும் ஃபேஸ்புக்கிலேயும் மற்றும் தனிமையாகவும் பர்சனலாகவும் எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு வருத்தம் சொல்லி ஜெபித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய நான் பணித்தளத்திலே பணியாற்றிய நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்கள் இல்லங்களில் இறந்த அனைவருக்கும் இறைவன் முடிவில்லா வாழ்வை தாராளமாக தருவாராக. இறந்தவர்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாளும் நீங்கள் வளர இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. புனித அலங்கார அன்னை உங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் குழந்தை இயேசுவிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத் தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.